வணக்கம் நண்பர்களே. உங்களை ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சுவையான பாரம்பரியமான பாவக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்வது என்று பார்க்கலாம். கசப்பு பிடிக்காதவர்கள் கூட விரும்பி சாப்பிடும் அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து புதுசாக பண்ணுறவங்க இதை முழுசாக வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் இந்த பாவக்காய் பொரிச்ச குழம்பு ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லலாம், எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதேமாதிரி நாங்கள் பண்ணதில் நிறைய குறை இருந்தாலும் சொல்லலாம். நாங்கள் திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து வீடியோ போக பார்க்குறோம். பட் கமெண்ட் செக்ஷனில் எதுவும் உங்கள் கமெண்ட் வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் வந்து எல்லா வீடியோவிலும் சொல்லின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டால் தான் எனக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோமா, அதில் ஏதாவது நிறை குறை இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டால் தான் எனக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் நெய்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் நெய்பருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா, இதை போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா, இது மட்டும் இல்லை, மிக்ஸ்டு கண்டென்ட் நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்துடும். நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனே உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் 2 நடுத்தர அளவிலான பாவக்காயை நன்றாக கழுவி மெல்லிய வட்டமாக நறுக்கி கொள்ளுங்கள். அதனுடன் சிறிதளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து 10 நிமிடம் ஊற வைத்து பிறகு லேசாக பிழிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் கசப்பு ஓரளவு குறையும். கசப்பு வேணும்னா நீங்கள் வந்து கசப்பு வேணும்னா இப்படி பண்ணுங்கள். கசப்பு வேணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லாமல் கூட பண்ணலாம். கசப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்கிறேன். சில பேர் கசப்பு பிடிக்காது, அவங்களுக்கு தான் இந்த விஷயம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பாவக்காயை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வறுத்து தனியாக எடுத்து வையுங்கள். அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பின்னர் 10 சின்ன வெங்காயம் மற்றும் 5 பூண்டு. நாங்கள் வந்து பூண்டு போடலை, இதுக்கு ஓப்பனாக சொல்கிறோம், இதுக்கு நாங்கள் பூண்டு போடலை. நீங்கள் பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி வேணான்னா உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? பூண்டு வேணும்னா இங்கே சேர்த்துக்கோங்க, வேணான்னா உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் ஆனால் பூண்டு போடலை. ஓகேவா? ஸோ பூண்டு போட்டு நீங்கள் அதை வந்து சேர்த்து நன்றாக வதக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா. நாங்கள் பூண்டு போடலை. வெங்காயம் வதங்கியதும் 1 நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்குங்கள். பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை கிளறுங்கள். இப்போது பெரிய எலுமிச்சை அளவு புளியை கரைத்து எடுத்த புளி கரைசலை ஊற்றுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பை நன்றாக கொதிக்க விடுங்கள். பச்சை வாசனை போய் எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பித்ததும் வறுத்து வைத்திருக்கும் பாவக்காயை சேர்க்கவும். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மறதி இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இதற்கிடையில் ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, சிறிதளவு மிளகு சேர்த்து மெதுவாக அரைத்து கொள்ளுங்கள். இந்த விழுதை குழம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 5 முதல் 7 நிமிடங்கள் வரை மிதமான தீயில் கொதிக்க விடுங்கள். ஓகேவா? சரியா? இறுதியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தூவி அடுப்பை அணைத்து விடுங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சிம்பிள். நீங்கள் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணாங்க இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணவங்க நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட எனக்கு வரல. ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் இதை மாதிரி வந்து இதில் நிறைய குறை இருக்கா இல்லையான்னு. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்கள். அவ்வளோதான். சுவையான மணமார்ந்த பாவக்காய் பொரிச்ச குழம்பு தயார். இதை சூடான சாதம்,
அப்பளம் அல்லது பருப்புடன் சேர்த்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அப்பளம் மட்டும் கிடையாது. நீங்க எந்த பொரியல், அதாவது எந்த கரமுதோ, பொரியலோ எது வேணாலும் தொட்டுண்டு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்படி இல்லைன்னா வந்து பீன்ஸு, கொத்தவரங்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் கோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்படம், அதான் அப்பளம், பப்படம், அப்புறம் வடகம், அதான் வடம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் சாப்ஸ்ன்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது. ஸோ கத்திரிக்காய் பொரியல், எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் பொரிச்ச குழம்பு. இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சைட் டிஷ். இப்போ சொன்ன விஷயம் தான் சைட் டிஷ். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச குழம்பு ஆல்ரெடி ட்ரை பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஒன்றுமே வரமாட்டேங்குது எனக்கு. நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை விட பெட்டராக வந்து என்ன சொல்கிறது, சமையல் செய்ய ட்ரை பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் தேவைப்படுது. அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, ஓகேவா? எப்பவும் போல் இந்த ரெசிப்பியை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்ரெடி பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து திருத்திக்கிட்டு காணொலியாக போட பார்க்குறோம். மறக்காமல், அதாவது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பார்க்க சொல்லுங்கள். எல்லாரையும் முழுசாக பார்த்துட்டு இதை மாதிரி வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதை ஒரு கடைசியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது. நாங்கள் போடுறது இந்த வீடியோஸ் மட்டும் கிடையாது, குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாது. அப்பப்போ வந்து கோயிலுக்கு போவோம். கோயில்ன்றது எல்லாமே அடங்கும் அதில். அதாவது மசூதி, இல்லைனா வந்து ஆலயம், எது வேணால் சொல்லலாம். ஸோ எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அதனோட வீடியோ, அந்த இந்த கோயிலோ மசூதியோ அவ்வளோ ஆலயம், அதோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது இல்லாமல் ட்ரெக்கிங் போவோம், மலை ஏறுதல் போவோம். அப்படி இல்லைனா வ்ளாக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து ரிவ்யூ பண்ணுவோம், ஃபுட் ரிவ்யூவோ இல்லைனா வந்து சினிமா ரிவ்யூ, எது வேணால். அப்பப்போ என்னென்ன வ்ளாகோ, என்னென்ன வீடியோஸ் போடணுமோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி வச்சாதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்துடும். அந்த உடனே நீங்கள் முதல் ஆளாக வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம், நாங்கள் போடுற வீடியோவை, ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா. இது போன்ற இன்னும் பல சுமையான பாரம்பரிய சமையல் குறிப்புகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் எங்களோட வந்து தொடர்ந்து பயணிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் நிறை குறை இருந்தாலும் சொன்னால் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் தான் வீடியோ போட பார்க்குறோம். எங்களோட, அதாவது இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டரான ரெசிபியை பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.